இந்தோனேசியாவில் ஒரு அழைப்பு வந்திருந்தது. தேர்தல் மேலாண்மையை பற்றி இந்தோனேசியாவில் பேச வேண்டும் என்று ஐநா சபையின் சார்பாக ஒரு அழைப்பு, ஐநா ஏற்பாடு செய்திருந்த கூட்டம். அதற்கு நான் போய்விட்டோம் என்றால் எனக்கு வேலை இருக்கிறது. நான் டெல்லியிலிருந்து சிங்கப்பூர் சென்று விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து எங்கேயுமே போகாமல் நேராக ஜகர்த்தாவுக்கு போய் ஜகர்த்தா விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எங்கேயும் போகாமல் ஒரு ஹோட்டலில் போய் இந்த உரையை நிகழ்த்தி விட்டு பார்க்க வேண்டும். சில விஷயங்கள் நான் ரொம்ப பயங்கரமான ரொம்ப முரண்டாக இருப்பேன். செய்யணும்னு நினச்சா செஞ்சே தீருவேன். அதனால் என்ன நடந்தாலும் சரி. ஆக இந்த 34 பயணத்தினால் நான் அடைந்தது ஒன்றுமில்லை. ஜகர்த்தா எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கல. கருப்பா சிவப்பா அந்த நகரம் எப்படி இருக்குன்னு கூட இல்லை. ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட், ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட். அந்த அதியமான்ட்ட இருந்து இந்த பெயர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அவர் என்ன பதில் சொல்ற போறாருன்னு கூட எனக்கு தெரியும். இந்த கேள்வியை நான் தொலைபேசியிலும் கேட்டிருக்கலாம், மின்னஞ்சலிலும் கேட்டிருக்கலாம். ஆனால் பதில் தெரிந்தும் அதை அவரிடம் நேரில் கேட்க விரும்பினேன். அவர் பெயர் அதியமான். அவர் சொன்னாரு, நான் இந்தோனேசியாக்காரன், ஐநா சபையில் நியூயார்க்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதே கேள்வியை என்னிடம் ஏற்கனவே 2-3 பேர் கேட்டிருக்கிறார்கள் நியூயார்க்கில். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். அவர்கள் அனைவருமே துருக்கி என்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஏனெனில் அவர்களுடைய ஊரின் பெயர் அதியமான். நான் சொன்னேன், நான் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஜகர்த்தா இங்கே ஹோட்டலில் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அதே தான் காரணம். ஆனால் நான் துருக்கியை சேர்ந்தவன் இல்லை. எங்கள் தகடூர்னு ஒரு பகுதி இருக்கு, நாங்கள் ஒரு அதியமான் வச்சிருக்கோம். தெரிந்து கொள்ளுங்கள், அதியமான் என்பது துருக்கியில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதற்கு பின்னால் நடந்து வந்தால் நெடுமான் என்றொரு ஊர், அதற்கு பின்னால் அஞ்சி என்பதும் ஒரு ஊர். சிந்துவெளியிலும் கூட நெடுமான் அஞ்சி, அதியமான் நெடுமான் அஞ்சி என்று நம்மை தொடர்ந்து தொடர்ந்து மனிதனின் பயணத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிற அடையாளம் அதியமான் நகடாரஞ்சி. தகடூர், தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் அதியமான்.